வெல்கம் டு அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ். குட் நைட். வருங்கால அரசு அலுவலர்களே, குட் நைட். அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. அதை பற்றி கண்டினியூஸாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நேற்று ஒரு நாள் ஒர்க் லோட் அதிகம், அதனால் செய்ய முடியலை. இப்போ பாருங்கள், இப்போ நான் நமக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடியது இந்த இன்ட்ரெஸ்ட், வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, தனி கூட்டு வட்டி, தனி வட்டின்னு இருக்குது. இப்போ நம்ம பேங்கில் வாங்குகிற கணக்கு தான் இந்த இதுக்கு ஒத்து வரும். வெளியில் வாங்குறதுக்கு இது ஒத்து வராது. அது வெளியில் வாங்குறது வேறு மெத்தடு. இந்த ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காரு, தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ் இஸ் டேஸ். நீங்கள் கண்டுபிடிங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் அதர்ஸ், யூ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் ஆன்சர். சரி, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது தனி வட்டி. தனி வட்டி எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட 5,000 நம்ம கொடுத்துட்றோம், 1 இயருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சொல்லிடுவோம், இத்தனை சதவீதம், 5%, 8%, 8%, 5%ன்னு சொல்லிடுவோம். அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தனி வட்டி ஈக்குவல் டு PNR/100. இது ஒரு ஃபார்முலா. இது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுட்டு வர்றோம். ஆமாம், இப்போ கோச்சிங் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது அப்போதைக்கு புரியாமையும் புரிஞ்சும் படிச்சிருப்போம். இப்போதைக்கு கண்டிப்பாக புரிஞ்சே படிக்கணும். இந்த தனி வட்டி கூட்டு ஒரு 2 கணக்கு வந்துடுது. நீங்கள் சிலபஸ் பார்த்து சிலபஸோடய படித்தாவே உங்களுக்கு ஈஸியாக 25 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியாத கொஸ்டினில் கேட்க சொல்லியிருக்கேன், ஒருத்தர் கேட்குற மாதிரி இல்லை. ஈஸியான கொஸ்டின் தான் வரும். அந்த சிலபஸ் உனக்கு இந்த சுருக்குக, அல்ஜிப்ரா, எல்சிஎம், ஜிசிடி, அந்த வென்டயக்ராம், ஃபேக்டரைசேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஓவர் ப்ராக்டிஸ், ஒரு 10th ஒரு 350-400 மார்க் எடுத்திருந்தா கூட போதும். அவங்கெல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் மைண்டில் சேவ் ஆகும். படிக்கிற காலத்தில் விடுங்க, படிக்கிற காலத்திலே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ வேலைக்கு சேரணும் அப்படிங்கிறவங்க இதெல்லாம் படித்து ஆகணும். அது படிக்க படிக்க வரும். திரும்பி 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 பார்க்க பார்க்க அது வந்துடும். அதுதான் அதில் உள்ள சூட்சுமம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க்கை ஹார்ட் ஒர்க்காக பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க்கு அது இதுதான் வரும், இந்த கொஸ்டின் தான் வரும், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு செஞ்சீன்னா சாதிச்சிடலாம். ஆமாம். பீனா பிரின்சிபல், அசல். என்ன பீரியாடு, காலம், டைம், இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்கிறது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். அமௌண்ட்டு, இப்போ நம்ம மாதம் மாதம் வருஷத்துக்கு வட்டியை கொடுத்தா அது தனி. ஆனால் இந்த வட்டியும் அசலையும் சேர்த்து கொடுக்கறது அமௌண்ட்டு. அதுதான் P+I, SIன்னு சொன்னாலும் ஒன்று தான். இதுக்கு ஒரே ஃபார்முலா, 5000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5. இதை கேல்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் கூட்டு வட்டி. காம்பவுண்டுனா கூட்டு வட்டி அல்லது தொடர் வட்டி. நாங்கள் படிக்கிற காலத்தில் தொடர் வட்டின்னு படித்தோம், கூட்டு வட்டின்னு படித்தோம். இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகுட்டு நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். பேங்கில் 8% சொல்லுவாங்க. 10,000த்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு 1 இயருக்கு கணக்கு பண்ணுவாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்த வருஷம் அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த 10,000 சேர்த்து
அதை பிரின்சிபலாக வச்சுக்கிடுவாங்க, அதை அசலாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அப்புறம் வட்டி போடுவாங்க. இதைத்தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறது. அது எப்படின்னா, பிஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100 பவர் என். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான், என்னங்கிறது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதில் ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் இஸ் மைனஸ் பிரின்சிபல். பிரின்சிபல் கிடையாது, பிரின்சிபல். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஆமாம், இது ரெண்டையும் கழிச்சிட்டா சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிரும். இப்போ அதுலேயும் இப்போ என்ன செய்வாங்கன்னா, பேங்கில் என்ன செய்வாங்க, அல்லது இப்போ வெளியிலே நடக்குது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கண்டுபிடிப்பாங்க, வருஷத்துக்கு வந்து ஆனுவலி கண்டுபிடிப்பாங்க, ஹாஃப் இயர்லி கண்டுபிடிப்பாங்க, பாதி வருஷம் ஆஃப் இயர்லி, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, குவார்ட்டர்லி 4 மாதத்துக்கு ஒரு தவணை, அப்புறம் ஒவ்வொரு மாதமும் கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது வட்டி கணக்கு பண்ணுறது. இப்போ ஆனுவலின்னு கேட்டாக்கா இந்த இடத்துல என் மட்டும் வரும். இது ஹாஃப் இயர்லின்னு கேட்டாக்கா பை 200 பவர் 2n வந்துடும். இது குவார்ட்டர்லின்னு கேட்டாக்கா r/400 பவர் 4n வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஆனுவலி கணக்கு பண்ணி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது, வருஷம் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. மொதல் வருஷத்துக்கு ஏ, 2ஆவது வருஷத்துக்கு பி, 3ஆவது வருஷத்துக்கு சி. அது எப்படின்னா, மொதல் வருஷம் 5%, 2ஆவது வருஷம் 6%, 3ஆவது வருஷம் 7%. இப்படி கூட என்ன செய்வாங்க, வட்டியை மாற்றி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஆனுவலாக கணக்கு பண்ணி அந்த டயத்தை வந்து எப்படி ஃப்ராக்ஷனாக வச்சுருப்பாங்க. ஏ ஆஃப் ஏபி/சி இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா, இதுக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பி இன்ட்டு 1+r/100 பவர் ஏ இன்ட்டு 1+b/c இன்ட்டு r/100 இந்த மாதிரியும் கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரியும் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு பாப்புலேஷன் இப்போ வந்து 2025 ஆகுது. 2025 இப்படி பாப்புலேஷன் வந்து 150 கோடினா 2050 எத்தனை இருக்குன்னு கணக்கு பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு 2050னா 25 வருஷம். அப்போ அசல் அது மாதிரி 150 கோடி வச்சுக்கணும். ஆனால் என்ன சதவீதத்தில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன விதத்தில் இன்க்ரீஸ் ஆகுது, 5%, 2%, 3%, 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்க்ரீஸிங் சிச்சுவேஷனில் வந்து ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100 பவர் என் இந்த மாதிரி வந்துடும். சரி, அதே மாதிரி டெப்ரிசியேஷன், இது growth ப்ராப்ளம்னா இந்த இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறதுக்குள்ள ஃபார்முலா பி இன்ட்டு 1+r/100 பவர் என். அதே மாதிரி டெப்ரிசியேஷன்னா தேய்மானம். இப்போ ஒரு வண்டி நம்ம 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், ஏதோ ஒரு பைக் வாங்கியிருப்போம். 5 வருஷம் கழிச்சு அதே 2 லட்ச ரூபான்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கிற மாட்டா. என்ன ஓட்ட உடச்சில் கொடுத்து விட்டு அதே 2 லட்சம் கேட்குறீ என்னன்னு சொல்லுவாங்க. அது டெப்ரிசியேஷன், தேய்மானம் போயிடும். அப்போ அதுக்கு என்ன செய்யும்னா 1 - r/100 பவர் என் அதுக்கும் கொடுத்துருவாங்க. அசல் கொடுத்துருவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. இதை கேட்பாங்க. 2 விதமாக கேள்வி இருக்கும். இதுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 பவர் 2 ஸ்கொயர். அதுதான். இதுலேயே ஃபார் 3 years ஒன்று இருக்குது. 3 yearsக்கு அதே தான், பி இன்ட்டு r/100 பவர் 2 இன்ட்டு 3+r/100 இப்படி இருக்கும். இப்போ இந்த சம்மை பொறுத்தளவு 2 yearsனால் பிரின்சிபல் கொடுத்துருவாங்க,
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, சப்ஸ்டியூட் பண்ணணும். சில நேரத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்டர்ஸும் வித்தியாசம் வந்து ஒரு 300 ருபீஸாக இருந்துச்சுன்னா அந்த பிரின்சிபல் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, பிரின்சிபல் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கணக்கு வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இதுதான் உங்களுக்கு பரீட்சையில் கேட்பாங்க. எப்படின்னா, இப்போ வந்து 1 இயருக்கு வந்து 365 நாள். 1 இயருக்கு வந்து எத்தனை நாள் படுத்து 365. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அது லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு பார்க்கணும். லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு பார்க்கணும். அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதில் வந்து இந்த வட்டிக்கு இது பண்ணுறதுல வந்து என்னைக்கு நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நாளை சேர்த்துக்கணும். ஆனால் அந்த ரிட்டர்ன் பண்ணுவோம் பற்றியெல்லாம் அந்த நாளை சேர்க்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து 25ஆம் தேதி அந்த இதை நம்ம இன்ட்ரெஸ்ட் விடுறோம்னா அன்னைக்கு சேர்த்துக்கிட்டுருவோம். ஆனால் என்னைக்கு ரிட்டர்ன் பண்ண வர்றாரோ திரும்ப வர்றாரோ அப்போதைக்கு அந்த டேட்டை சேர்க்கக்கூடாது. 365 நாள் ஒன்று இருக்குது, 366 நாள் ஒன்று இருக்குது. இது ஆர்டினரி இயர், இது லீப் இயர். அந்த லீப் இயர்னால் என்ன, 2020 வந்து லீப் இயர். அது 2020 லீப் இயர்னு எப்படி சொல்கிறேன்னா, அந்த நம்பருக்கு நம்ம 4ஆல் டிவைட் ஆணுச்சுன்னா ஒரு லீப் இயருங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு தவணை தான் வரும். இப்போ 2020, 24, 28, 32, 16, 36, 40 இது பூராமே லீப் இயர் தான். அந்த வருடங்களுக்கு 366 நாள் வரும். சாதாரண வருடம் டிவைட் பண்ண முடியாது. இந்த வருஷம் 2025 டிவைட் பண்ண முடியாது, 4ஆல் டிவைட் பண்ண முடியாது, மிச்சம் வரும், மீதி என்னன்னு வரும். அப்போ இது சாதாரண வருடம். இந்த சாதாரண வருடத்தில் வந்து அவங்க என்ன கேட்பாங்க, 73 நாட்களுக்கு என்ன, இது நாட்களை மாறிடும். அப்போ நாட்களாக மாற்றும்போது எண்ணுக்கு என்ன செய்யணும்னா 73/365 அப்படின்னு வந்துடும். 73/365. இப்போ 73/365னா இது 1, 5ன்னு வந்துடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மல்டிபிள் பண்ண வேணாம். 73 நாட்களுக்குன்னு போடும்போது PNR/100 போடுற இடத்துல PQவில் அமௌண்ட் எழுதிடணும், எண்ணுக்குள்ள அமௌண்ட் வந்து 1/5ன்னு போட்டுறணும். இது வந்து எவ்வளவு ஆர் வந்து கொடுத்துருவாங்க, அதை அப்படியே போட்டுறணும், /100 போட்டுறணும். இப்படி தான் இருக்கும். சரி, 73 எவ்வளவு, 7 7 14, 146. இப்படியும் கேட்கலாம். 146 நாட்களுக்கு எவ்வளவு வரும்னு கேட்பேன். அப்போ இதை 146னா இதை அடித்தா 2/5ன்னு வரும். அதை பாருங்கள், 2/5. அப்போ இந்த இடத்துல எத்தனை செஞ்சால் போதும், 2/5ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். அடுத்து 73 3 தவணை பண்ணோம்னா 9, இது வந்து 219 வருது. அப்போ 219க்கு எத்தனை நாள், 219 நாட்களுக்கு அந்த இது வட்டி என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும், 219னா 219/365 போடும்போது 365 போடும்போது நமக்கு என்ன வருது, 3/5ன்னு வந்துடும். இது 3/5, அப்புறம் 4/5, அப்புறம் 5/5னா 1 இயர் ஆயிரும். இந்த மாதிரி 73 நாளைக்கு 1/5 புரியுதா, 146 நாளைக்கு 2/5, 219 நாளைக்கு 3/5. அப்போ 219 இப்போ 4ஆல் பெருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 12 4 292 நாளைக்கு 4/5. அப்புறம் வந்து இன்னொரு 73 சேர்த்தோம்னா 365 வந்துடும், 365 வந்துடும். அப்புறம் அது 1 இயராக மாறிடும். அப்படி இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு தெரியணும். இப்படி தெரிஞ்சுன்னா நாம் அழகாக என்ன செஞ்சிடலாம், அந்த வட்டி கணக்கில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன கணக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை பாருங்கள். இப்போ வந்து ஒரு கணக்கு இருக்குது. அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கா, சும்மா ரஃபாக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த காலத்தில் நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதம் வந்து செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன்.
அதுக்குள்ளே என்னத்தை தேடினாலும் வந்துடும். அந்த கூட்டு வட்டி, தனி வட்டி, மொத்த வட்டி, எந்த வட்டி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணும். நம்ம கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பூரா எந்த கோச்சிங் போவேனா கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிட்டு சரன்னு சம்ம செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஜிஎஸ் அது படிச்சுக்கிட்டே இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். 6 மாதத்துக்குள்ள இதுதான். 6 மாதம். இன்னைக்கு தேதி எத்தனை? ஜூன் மாதம் 16ஆம் தேதி. எப்போன்னா ஜூன் மாதம் எத்தனை 21 டெஸ்ட் வருதுன்னாக்க இந்த ஜனவரிலேருந்து 6 மாதம் படித்தா போதும். அதில் கரண்ட் அஃபேர்ஸ், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதை பற்றி அது எதில் வந்திருக்குன்னு பார்த்தா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சூட்சுமம் தான் கண்டுபிடிக்கணும். அது என்னது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கொஞ்சம் நாலேஜு, அதிகமான ஹார்ட் ஒர்க்கு. அந்த ஹார்ட் ஒர்க்கில் ஸ்மார்ட் ஒர்க்கு எதில் வந்து கொஸ்டின் வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எதுலேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியலன்னா படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ வந்து ருப்பீஸ் வந்து 4000 என்னமோ ஒரு அமௌண்ட்டு, 4000 ருப்பீஸு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. இதுக்கு எஸ்ஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிறதுக்கு நம்ம குருட்டாம்போக்கில் படிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதுலேருந்து எப்படி வந்து பார்த்து அப்புறம் பார்த்தோன்னே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த சம்மில் எப்படி பார்த்தோன்னே இந்த ஆன்சர் வந்துருச்சுங்கிற அளவுக்கு வந்துடணும். அதுக்கு ஒரு வழி ப்ராக்டிஸ் தான். இது நம்ம சொன்னது PNR/100. அது ஸ்மால் ஆர் போட்டாலும் சரி, கேபிட்டல் ஆர் போட்டாலும் சரி. இந்த பாருங்கள், பிக்காக 4000 போட்டாச்சு. என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 போட்டாச்சு. 5%, 5% போட்டாச்சு. பாருங்கள், அது 2 0 அடித்தாச்சு. ஈரஞ்சு 10, ஈரஞ்சு 10, இது ஒரு 40, அப்போ 400. இது என்ன ஷார்ட்கட்? என்ன? இதை 3ஐயும் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ண வேண்டியது. ஷார்ட்கட் என்ன? 1 செய்ய வேணாம். 4000 × 5 × 2/100. அவ்வளோதான். 100 அடிபட்டு போச்சு. இது எப்படி போயிருக்கனாலும் சரி, I2 10, 10ஓட 400, 40ஓட 10 400 வந்துடும். இந்த ₹400. இவ்வளவு தான். அப்போ அமௌண்ட்டுன்னு கேட்டால் என்ன செய்யணும்? இந்த 4000ஓட இந்த 400 ப்ளஸ் பண்ணிடணும். அப்போ 4400 ருபீஸ் நம்ம யார்கிட்ட கொடுக்கணும்? இந்த பணம் வாங்கினவர்கிட்ட கொடுக்கணும். அல்ல வட்டியை மட்டும் கட்டுறேன் அப்படி சொன்னாக்கா 400 ருபீஸை கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் அவர் என்ன சொல்கிறாரோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறாரா குறைக்கிறாரா என்னங்கிறது தெரியலை. அதை பார்த்து அவரை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடி அப்படின்னு கேட்டாக்கா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து இப்போ அதுக்கு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அமௌண்ட்னா என்ன அர்த்தம்? P × 1 + R/100 பவர் n. இது அந்த ஃபார்முலா. அப்போ இதுக்குள்ளே ஃபார்முலா வந்து எவ்வளோ இருக்குது? நமக்கு 4000 இருக்குது. 1 + R எவ்வளவு? R வந்து 5/100. இது எவ்வளவு? 2. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஆனால் இது இப்போ சொல்லக்கூடாது. இதை செஞ்சு பார்த்தா தான். இதை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா என்ன அர்த்தம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது தான் எல்சிஎம். இது ஒரு கிராஸ் பண்ணால் 100 + 5 105. 105 ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பெல்லாம் மேக்ஸில் போடுறதுக்குள்ள ஸ்டெப்பு, ஷார்ட்கட் ஸ்டெப் கிடையாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணுறதுக்கு நேரம் பத்தாது. இப்போ 105 105/100 × 105/100. இது இந்த 2 0 கட் பண்ணிடுங்க. புரியுதா? அப்புறம் இந்த ஒரு 0வையும் கட் பண்ணிடுங்க. இப்போ இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு 100 ஸ்கொயர் வரை தெரிஞ்சுக்கணும். இது என்னது? A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 105னா 100 + 5 ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். A² B² 2AB அப்ளை பண்ணலாம். அப்போ A² B² 2ABன்னா அது எங்களுக்கு தெரியும். நான் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனப்பட்ட நான் எப்படின்னு சொல்லித்தரேன். 5 × 25
இந்த 5 அப்படியே போட்டுருங்க. இந்த 0 அப்படியே போட்டுருங்க. மறுபடியும் என்ன வந்துருச்சு? ஒரு அதே 105 கிடைக்குது. அப்போ 105ன்னா 5, 2 இது ஒரு 0, இது ஒரு 1, 1 இப்படி வருது. அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, 4, 100, 0, 1, 4, 4. அப்போ என்ன வந்து பாருங்கள், 4, 4, 1, 0, 0ன்னு வருது. அப்போ இந்த கீழே எத்தனை இதுக்கு நம்ம இது பண்ணணும் பாருங்கள். இது வந்து அமௌண்ட்டு, இது வந்து எவ்வளவு அமௌண்ட்டு. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? இதிலேருந்து மைனஸ் பண்ணணும். 4410 மைனஸ் 44,000 புரியுதா? 4,000 இது. அப்போ 4,000 என்ன வந்து பார்த்துக்கோங்க. 105 2 தவணை மல்டிப்ளை பண்ணும்போது 105 இன்ட்டு 105 5 25 5. இந்த 0 இங்கே போட்டுட்டு 1 5 5 1 0 0 1 1 5 2 0 1 1 கிடைக்குது. கீழே எதுவும் 0 இருக்கா? இருக்குது. அப்போ 1102 ரூபா வருது. 1102 1102 இது வந்து என்னது? 1102 இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 மிச்சம் 4 5 20 4 2 8 8 0 8 1 1 சாரி 4 4 பாருங்கள். இப்போ என்ன வருது? 4480 ரூபா வருது. அங்கே எவ்வளோ வந்துருச்சு? 400 ரூபா தான் வந்துருச்சு. அப்போ எவ்வளோ கூட இருக்குது நமக்கு? இந்த 480 ரூபா வித்தியாசம் வருது. இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 2 வருஷத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா 80 ரூபா வித்தியாசம் வருது. இப்போ இதில் அமௌண்ட்டு கேட்டான்னா எவ்வளோ கட்டணும்? 4000 மைனஸ் பண்ணிடணும். இந்த 4000 மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா 480 ரூபா. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 480 ரூபா வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி சம்முகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணத்தான் வரும். அதுலேயும் நான் ஒன்று சொன்னது என்னென்னா, இந்த டெப்ரிசியேஷன் growth ப்ராப்ளத்தில் இருந்து ஒரு சம் வரும். அப்புறம் வந்து எப்படின்னா, அந்த பாருங்கள், ஆனுவலி, half yearly, quarterly, ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபர்ஸ் இயர் பை இயர் இந்த மாதிரி உள்ளது வரும். 73 டேஸுக்கு எவ்வளவு, 73 டேஸுக்கு வந்து உனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பார்ப்போம். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், புரியாட்டி கேளுங்க. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இதை பார்த்து இந்த ஒரு ஹின்ஸை பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட சம்மெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஆன்சர் வந்துடும். அதை கொஞ்சம் ஸ்பீடு பிக்கப் ப்ராக்டிஸ் பண்ணத்தான் அது பிக்கப் ஆகும். ஷார்ட்கட் மெத்தடு அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம், பார்ப்போம். நல்லா படிங்க, அரசாங்க வேலைக்கு சேருங்க. பாய்.